வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து முருக பக்தர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானை, என் அப்பனை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் இருந்துகிட்ருப்பீங்க. தைப்பூச விரதங்கிறது 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 6 நாள் விரதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் விரதமும் நாம் மேற்கொள்ளலாம். ஸோ நம்ம 48 நாள் விரதம் இருந்தாலும் சரி, 21 நாள், 11 நாள், 6 நாள், ஏன் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, அதற்கான பலன்கள் ஒரே ஒரு பலன் தான். முருகப்பெருமானோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 48 நாள் விரதத்தையும் 21 நாள் விரதத்தையும் 11 நாள் விரதத்தையும் தவறவிட்ட முருக பக்தர்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம தைப்பூசத்தை அன்று ஒரு நாள் விரதம் இருந்தாலும் என் அப்பன் முருகனின் அருள் பரிபூரணமாக கிட்டும். ஸோ அந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தமிழ் கடவுள் சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு நாள் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா, முதல் நாள் நம்ம வேலைக்கு போகிறவங்கனால தொடர்ந்து விரதங்கள் இருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், இந்த சனி ஞாயிறு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, நம்ம வீட்டில் இருக்க விளக்கு, ஃபோட்டோஸ், பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருங்க நீட்டாக. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு முதல் நாள் வீடு சுத்தம் பண்ணிட்டோம், பூஜை ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் முருகருக்கு தேவையான மலர்கள், பூஜைக்கு தேவையான மலர்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். முருகருக்கு ரொம்ப பிடித்த சிவப்பு மலர்கள், பன்னீர் ரோஜா, தாமரை, சிவப்பு அரளி மலர், மஞ்சள் கலரில் இருக்கிற பூக்கள் கூட முருகருக்கு அர்ச்சிக்கலாம். மல்லிகைப்பூ கிடைச்சாலும் நம்ம முருகருக்கு போடலாம். மறிக்கொழுந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மறிக்கொழுந்து கிடைத்தாலும் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகருக்கு நம்மள்கிட்ட எந்த பூ கிடைக்குதோ அதை கொண்டு அர்ச்சித்தாலே போதும். அவர் உள்ளம் மகிழ்ந்துருவார். இந்த பூ தான் போடணும், அந்த பூ தான் போடணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இந்த பூக்களில் எந்த பூ இருந்தாலும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த பூ இருக்கோ அதை நம்ம மனதார முருகருக்கு அர்ப்பணி போதும். முருகர் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பார். நம்ம தைப்பூச நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்கிறோம். பழனியில் இது வெகு விமர்சனையாக கொண்டாடுறாங்க. இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா தைப்பூசம் பழனியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகன் கோவிலும் வெகு விமர்சனையாக கொண்டாட போகிறோம். அதற்கான தொடக்கம்தான் இந்த வருஷத்துக்கான தைப்பூச திருவிழா. சரி, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேத்தியங்கள் படைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம், பால் பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு மிகவும் பிடித்த தினைமாவும் தேனும் கலந்து அவருக்கு பிரசாதமாக படைச்சோன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வள்ளி தேவியை மனம் புரிந்த நாளும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் கூட ஜோதியான நாளும் இந்த தைப்பூச நாள் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தைப்பூசத்திற்கு மிக சிறப்புகள் பல இருக்குது. அது என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகனை பற்றிய எனது அனுபவங்களையும் எனது தங்கையின் அனுபவங்களையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்கள் சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி விரதம் இருக்கிறப்போ நம்ம காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கணும். ஸோ தலைக்கு குளிச்சுட்டு முருகரோட சிலை இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வேல்மாறல் படிங்க, ரொம்ப சிறப்பு. திருப்புகள் படிங்க, அதுவும் ரொம்ப சிறப்பு. ஸோ எந்த திருப்புகள் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கி ஒரு திருப்புகள், இந்த திருப்புகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த திருப்புகள் எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், எந்த அபிஷேகம் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு தீபம், நெய் தீபம் ஏற்றிட்டு முருகருக்கு நான் சொன்ன பிரசாதங்களை படைச்சு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 நேரம் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கலாம். ஒரு பொழுது மாதிரி அன்றைக்கி ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்களை நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்கலாம்.
காலையிலையும் மாலையிலையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு டைமாவது இதில் உங்களால் எப்போ காலையில் முடிஞ்சாலும் சரி சாயந்தரம் முடிஞ்சாலும் சரி நீங்கள் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களோட வேண்டுதலையும் அவர்கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த தைப்பூசத்திற்குள்ளே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். இப்போ வந்து அன்னைக்கு பாட வேண்டிய திருப்புகள் பார்க்கலாம். இது திருச்செந்தூர் வந்து திருப்புகள். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாயன இருமல் கிண்கென என முறையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடு படு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் ஒரு வேதனையும் இளமைந்தருடைமை கடனே என முடுக துயர் மேவி மங்கு எழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தன் வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மல சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவர் இளர் வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவர் இளர் வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்தா சிறர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. இந்த பாடலுக்கான பொருள், அதாவது நம்ம வயதான பிறகு நம்மளோட தொந்தி சரிஞ்சிரும், முடியெல்லாம் வெள்ளையாயிரும், நம்மளோட இதழ் தொங்கி போயிடும், நம்ம வந்து ஒரு கை தடி வச்சுட்டு நடப்போம், நம்ம கிழவனாயிட்டு இருமல் வரும், நோய் வரும், நம்மளுக்கு கண்கள் வந்து தெரியாமல் போயிடும், காதுகள் கேட்காம போயிடும். அப்போ வந்து நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ வந்து கடன் எவ்வளோ இருக்குது, சொத்துக்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டு நம்மளை வந்து தொலைப்பாங்க. அப்போ நம்மளோட மனைவி வந்து நம்மளோட பிரிவை நினைத்து அவள் வந்து அழுது புலம்புவாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரை எப்படிடா எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது மாதிரி யமன் வந்து நமக்காக காத்துட்ருப்பான். அப்போ அந்த சமயம் வந்து முருகா, யமன் கையில் என் உயிர் போகக்கூடாது, நீ வந்து மயிலை மேலே ஏறி வந்து என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி முருகரை வந்து அழைச்சிருப்பார் அருணகிரிநாதர். அதில் தான் வந்து எந்தை வருக ரகுநாயக வருக அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைச்சி முருகா, நீ வந்து இந்த யமன் கையில் என் உயிர் சிக்காமல் நான் வந்து உன்னோட வந்து சேர்ந்துடணும், உன் காலடியில் வந்து நான் வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து முருகரை வந்து அழைச்சிருப்பாங்க. அதில் தான் வந்து நம்மளோட வள்ளியம்மா இருக்காங்களே, தைப்பூசத்தன்னைக்கு வள்ளியம்மான மணந்த நாள் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வள்ளி தேவியை வந்து அவர் வந்து அழைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி வள்ளியை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். நம்ம இந்த பாடல் வரியில் அதை பார்க்கலாம். குறவரிலர் வஞ்சி மருவும் அழகா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வள்ளியை வந்து முருகருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த லைனில் நல்லா சொல்லியிருப்பார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களை வந்து அழைச்சி அவர்களெல்லாம் தேவர்களை வந்து காத்த எம் பெருமாளே அப்படின்னு சொல்லி அந்த லைன்லையும் அமரர் சிறை சிந்த அசுரர்கிளை வேரோடு மடிய அடுதீரா, அசுரர்களை வந்து வேரோடு அடித்த எம் பெருமாள் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து திருச்செந்தூரில் அந்த அலை வந்து அடித்து கொண்டு இருக்கிற அந்த திருச்செந்தூரில் இருக்கிற என் செந்தில் நகர இனிதே மருவி வளர் பெருமாளே அப்படின்னு சொல்லி நீ வந்து என்னை ஆட்கொள்வாயாக. இந்த பாடலில் திருப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து
சொல்லியிருப்பார். ஸோ இந்த பொருள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ திருப்புகழுங்கிறது ஒரு பெரிய மகா மந்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகர் கூட பேசுவதற்கான ஒரு வழி தான் இந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது. திருப்புகழ் பாராயணம் பண்ண பண்ண முருகர் வந்து நம்ம அருகில் வந்துகிட்டே இருப்பார். முருகரோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளுக்கு. முருகர் நம்ம கனவுல வருவார். கனவுல வந்து நிறைய பேசுவார். நிறைய வந்து உங்கள் கூட வந்து முருகர் இருக்கிறத நீங்கள் உணர்றதுக்கு நீங்கள் திருப்புகழ் வந்து கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். தினம் ஒரு திருப்புகழாவது படிங்க. ஒரு திருப்புகழ் எடுத்துக்கோங்க. அந்த திருப்புகழை டெய்லி நீங்கள் வந்து படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நீங்களே உணர்வீங்க. முருகர் வந்து டைரெக்டாக உங்கள் கூட பேசுவார். திருப்புகழ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நம்மளுக்கு வந்து அருணகிரிநாதர் அருளி சென்ற ஒரு அற்புத மகா மந்திரம். அந்த திருப்புகழை நம்ம தினமும் பாராயணம் பண்ணுவோம். முருகரை வந்து அனுதினமும் பூஜிப்போம். திருப்புகழ் பாடி பாடி நீங்கள் வந்து பூக்கள் இல்லையோ, உங்களால் பிரசாதம் செய்ய முடியலையோ, எதுவுமே உங்களால் பண்ண முடியலைன்னா கூட அவருக்கு பிடித்த திருப்புகழை நீங்கள் பாடி அவரை வந்து வழிபட்டிங்கன்னா முருகர் வந்து அதை விட அவருக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து பாடணும். அவர் பக்தர்கள் அனைவரும் அவரை பாடி பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முருகரோட ஆசை. ஸோ நம்ம எல்லாரும் வந்து அன்றைக்கி வந்து திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.